விசேஷமாக இன்றைய தினம் நாம் படிப்பதற்காக இருப்பது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பவங்கள் என்றால், பழைய ஏற்பாடு நாம் படித்து வந்ததற்கும் புதிய ஏற்பாடு படிப்பதற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டானது. அதை புரிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாடு நமக்கு சரியாக விளங்கும். கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 425 வருடங்களுக்கு முன்பு மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் சொன்ன வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி. அதிலே 3வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார்: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பித்து தொடர்ச்சியாக 4வது அத்தியாயம் கடைசி 5-6 வசனங்களிலே, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்புவான். அந்த நான் என் தூதனை அனுப்புவேன் என்றால் அதுதான் யோவான் ஸ்நானகர். அவர் வந்ததற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். இதோடு பழைய ஏற்பாடு முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்திலும் முதல் வசனம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பமாகிறது. அதாவது அந்த கடைசியாக நான் சொன்ன அந்த உடன்படிக்கையின் தூதனை குறித்து என்று இது ஆரம்பமாகிறது. தொடர்ச்சியாக தெரிந்தாலும் இது இரண்டுக்கும் இடையிலே சுமார் 430 வருடங்கள் கடந்து சென்று விட்டது. இந்த காலகட்டத்திற்குள்ளதாக யூதா நாடும் தேவ ஜனங்களும் பல அரசியல் மாற்றங்கள், ஆன்மீக மாற்றங்கள், கலாச்சார மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் தவிர பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து புதிய தலைமுறையானது ஒரு வித்தியாசமான புதிய தலைமுறையாக அந்த தேசம் உருமாறி இருந்தது. எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்ததை அறிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாடு வாசிக்கிற நமக்கு அதில் உள்ள அநேக வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தம் நமக்கு புரியும். உதாரணத்திற்கு கிமு 721 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 721வது வருடம் இஸ்ரவேல் தேசம், அதாவது யாக்கோபினுடைய 10 கோத்திரம் அசீரிய ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களுடைய தேசம், அவர்கள் இருந்த அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் புறஜாதியாரால் நிரப்பப்பட்டது. இதை நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 23, 24 வசனங்களிலே நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாது இருந்தார்கள். அதாவது விக்கிரக வணக்கத்திலே விலகாது இருந்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினர் அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அதாவது எழுதப்பட்ட அந்த நாளிலே சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறார்கள். அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலிருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியர் பட்டணங்களிலே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டி கொண்டு அந்த பட்டணங்களில் குடியிருந்தார்கள். அதை இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் அவர்கள் கையை விட்டு வெளியேறி அதிலே புறஜாதியானர் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் காட்டு மிருகங்கள் வருகிறனால அவர்கள் இந்த தேசத்து கடவுள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறன்றதுனால இவர்கள் கொண்டு போன இடத்திலிருந்து ஒரு ஆசாரியன் அங்கே கொண்டு வந்து தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்தாங்க. அதனால அவங்க அதையும் இதையும் ரெண்டையும், அவங்க கடவுளுக்கும் விக்கிரக வணக்கங்கள் வழிபாட்டும், இந்த கடவுளுக்கும் 10ஓட இது ஒரு கடவுளும் இதையும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த 17வது 41 அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு தான் சமாரியர்கள் என்று பெயர். அவர்கள் கடவுளுக்கும் பயன்பட்டாங்க. ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த விக்கிரகங்களையும் பார்த்து வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது அந்த இஸ்ரவேலுக்குள்ள போனது. இதற்கு பிற்பாடு கிமு 587 யூதா தேசம், அதாவது யாக்கோபினுடைய 2 வம்சம் பாபிலோன் ராஜாவினால சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். 70 வருட சிறையிருப்புக்கு பின்பு
பெர்ஷியா ராஜாவான கோரோஸ் அனுமதியோடு யூதர்கள் எருசலேமுக்கு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா என்பவர்கள் தலைமையில திரும்பினார்கள். கிமு 515 தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டது. யூத மத வழிபாடு மீண்டும் ஸ்திரப்படுத்தப்பட்டது. அவர்கள் காலத்தில தான், அந்த நெகேமியா காலத்துல தான் மல்கியா தீர்க்கதரிசி இருந்தார். எஸ்ரா காலத்துல தான் ஹாகாய், சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். நெகேமியா காலத்துல மல்கியா தீர்க்கதரிசனம். இதோடு பழைய ஏற்பாடும் முடிவடைகிறது. ஆனால் இந்த 70 வருடம் பாபிலோன் சிறையிருப்பிலே இவர்கள் சென்றபோது யூத மதம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை சந்தித்தது. அதாவது இவர்கள் ஆராதனையின் மையமாக இருந்தது எருசலேம் தேவாலயம். இப்பொழுது எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டாகிவிட்டது, தேசத்தை விட்டு வெளியேற்றி ஆகிவிட்டது. அதனால இவங்க எங்கெங்க இருந்தாங்களோ அந்தந்த இடங்களிலே அவர்கள் குழுவாக, ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு குழுவாக கூடி சினகாக் என்று அழைக்கப்படுகிற ஜெப ஆலயங்கள் உருவாகின. இந்த ஆலயங்களிலே வாரத்தில் ஒரு முறை, அவர்கள் ஓய்வு நாளான சனிக்கிழமை என்று யூதர்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்து வேத வசன போதனையும் வேத வசன விளக்கையும் வாழ்க்கை நெறிமுறை போதனையும் அங்கு அளிக்கப்பட்டது. பலிகள் மாத்திரம் அங்கு கிடையாது. என்றால் பலிகள் எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரம்தான், ஜெப ஆலயங்களில் பலிகள் கிடையாது. அதை தவிர மற்றபடி ஆராதனை, வேத வசன போதனை, வசன விளக்கம், எபிரேயர்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை நெறிமுறை போதனைகளும் அங்கே கொடுக்கப்பட்டது. இதற்கு பிற்பாடு சுமார் 336 பிலிப்பு என்கிற மக்கதோனியா தேசத்தினுடைய ராஜா பல பிரிவாக சிதறி இருந்த தன்னுடைய மக்கதோனியா தேசத்தை ஒன்றாக இணைத்து அதன் ராஜாவாக மாறுகிறான். அந்த தேசத்திற்கு அப்பொழுது கிரேக்கு என்று பெயரிடப்பட்டது. அவனுடைய மகனான அலெக்சாண்டர் அப்போதைய பேரரசான பெர்ஷியாவை ஜெயித்து தன் ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்தார். ஏற்கனவே சிரியாவை மேதியா பெர்ஷியா தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்து விட்டது. சிரியா பிரதேசத்தை பாபிலோன் நேபுகாத்நேச்சர் தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். நேபுகாத்நேச்சருடைய அந்த பிற்பாடு வந்த ஜெனரேஷன் இந்த பாபிலோனை மேதிய பெர்ஷிய வல்லரசு தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்தது. இப்பொழுது அலெக்சாண்டர் அதற்கு விரோதமாக வந்து அந்த சீரியா பகுதியையும் பெர்ஷியாவை ஜெயித்து சீரியாவினுடைய அந்த பகுதியை தன் ஆளுகைகளாக கொண்டு வந்தார். பெர்ஷியாவையும் இவர் ஜெயித்து அதற்கு கீழே இருந்த சீரியாவையும் இவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் அங்கிருந்து அடுத்த கண்ணோட்டம் அங்கிருந்து எகிப்துக்கு நேரம் போகணும். எகிப்துக்கு போக வேண்டும் என்றால் அங்கிருந்து போகிற வழியில எருசலேமை கடந்துதான் போகணும். அதனால எருசலேமின் தன் ஆளுகை கீழே கொண்டு வருவதற்காக படைகளோடு ஒரு வருகிறார். அப்படி வருகிற வழியிலே எருசலேம் நோக்கி வருகிற போது அப்போதைய எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியனான யாதுவா என்கிறவர், இப்பொழுது நெகேமியாவின் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, ஜனங்கள் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருந்தது பாபிலோன் அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்கு கீழாக இருந்தார்கள். பிற்பாடு பெர்ஷிய ராஜாவின் ஆளுகைக்கு கீழாக இருந்தார்கள். இப்பொழுது பெர்ஷியாவை கிரேக்கு தேசத்தில் ஜெயித்து விட்டார்கள். இப்பொழுது அவனுடைய ஆளுகைக்கு இருந்த பகுதியை தன் கண்ட்ரோல் கொண்டு வருவதற்காக வருகிறார். அப்படி வருகிற போது அப்பொழுது இருந்த பிரதான ஆசாரியனாக முதிர்ந்த ஒரு ஆசாரியன் யாதுவா என்கிற ஒரு ஆசாரியன் பிற ஆசாரியர்களோடு வழக்கத்திற்கு மாறாக வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு அலெக்சாண்டரை எதிர்கொண்டு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு அவனை சந்திக்க வருகிறார். இவர்கள் வருவதை தூரத்திலேயே கண்ட அலெக்சாண்டர் வெகு வேகமாக விரைந்து ஓடி வந்து அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்றார். அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னார், நேற்று இரவு கனவிலே யாதுவா உம்மை நான் தரிசனமாக கண்டேன். இதே போல் வெள்ளை நிறை உடை அணிந்து நீர் வந்தீர். என் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு செய்தி உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் எனக்கு சொன்னீர், அதை நான் கேட்டேன். இப்பொழுது அதை எனக்கு சொல்லும் என்று கேட்கிறான். அப்பொழுது அவர் தானியேல் புஸ்தகத்தை எடுத்து தானியேல் புஸ்தகத்தில் 8வது அத்தியாயத்தில் உள்ள காரியங்களை வாசித்து அவனுக்கு விளக்கி சொல்லுகிறார். அதுல தானியேல் 8வது அத்தியாயத்தில் 5வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு ஆட்டுக்கடா 2 கொம்போடு மேற்கும் வடக்குமாக பாய்கிறதாக இருந்தது. ஆனால்
8வது அத்தியாயம் 5வது வசனத்திலே, நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையிலே மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்தில் மேல் கால் பரவாமல் தேசத்தின் மிகெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவிலே ஒரு விசேஷித்த கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அந்த ஆட்டுக்கடா கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டியதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதற்கு முன்னிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா தரையில தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. இதற்கு விளக்கம் பின்னாடி அவர் சொல்லுகிறாரு, அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய தேசம். ஆனால் அதற்கு விரோதமாக வந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அந்த வெள்ளாட்டுவினுடைய நடுவில கண்களுக்கு நடுவில் இருந்த விசேஷித்த ஒரு கொம்பு அதுதான் நீ என்று அலெக்சாண்டரை பார்த்து அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடந்த காரியங்கள் மிக துல்லியமாக பல வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருப்பதை அறிந்து அலெக்சாண்டர் அந்த எருசலேமை தாக்காமல் யூத மத வழிபாட்டுக்கு முழு சுதந்திரமும் சலுகையும் கொடுத்து அவர்களை தாக்காமல் அந்த தேசத்தை கடந்து எகிப்தை நோக்கி செல்கிறார். எகிப்தை வென்று அவர் பெயரால் அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு பட்டணத்தை அவர் அங்கு உருவாக்குகிற போது யூதர்கள் அங்கே வந்து தங்குவதற்கு முன்னுரிமை கொடுத்தார். முன்னுரிமையும் குடியேறுவதற்கு முன்னுரிமையும் சலுகைகளும் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கிரீன் கார்டும் அந்த நாட்டில் தங்குவதற்குரிய இதுவும் கொடுப்பதை போல அவர் அந்த காலத்தில் அவர் கொடுத்தார். ஆனால் கிமு 323 அலெக்சாண்டர் மரணத்திற்கு பின்பு அவர் வென்ற தேசம் அவருடைய 4 தளபதிகள் பிரித்து கொண்டார்கள். இதையும் கூட தானியேல் 8 நம்ம படிக்கலாம். அதில் வந்து விசேஷமாக சொல்லுகிறது 8வது வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் பலம் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராய் விசேஷத்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பின என்று அதில் சொல்லப்படுகிறது. அந்த 4 ஜாதிகள் எழும்பி 4 ராஜ்யங்கள் எழும்பின. அந்த 4 பேரும் அலெக்சாண்டருடைய தளபதிகளாக இருந்தவர்கள் 4 பகுதிகளாக தேசத்தை பிரித்து கொண்டார்கள். இதில் மிக முக்கியமாக எகிப்து தேசம் பொட்டாலமி என்கின்ற அவருடைய ஒரு தளபதியின் கீழும், சிரியா தேசம் செலுக்கஷ் என்பவனுடைய ஆளுகையின் கீழாக வந்தது. இந்த 2 பேருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு சண்டை இருந்து கொண்டே இருந்தது. இதைத்தான் நம்ம அந்த தானியேல் 8வது அத்தியாயத்தில் 11வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். தெற்கு ராஜா வடக்கு ராஜா என்று இவர்களைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது. யூதாவுக்கு தெற்கே இருந்தது எகிப்து, வடக்கே இருந்தது சீரியா. சீரியாவை தன் பகுதியில் கொண்டு வந்தவன் செலுக்கஸ், எகிப்தை தன் ஆளுகை கீழே கொண்டு வந்தவர் பொட்டாலமி. ஆனால் இப்பொழுது எருசலேம் தெற்கு ராஜாவின் ஆளுகையின் கீழே, அதாவது பொட்டாலமியின் ஆளுகையின் கீழாக இருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள போராட்டத்தில் 2 பேருக்கு நடுவில் இருந்த இடம் எருசலேம் தான். அதனால எருசலேம் மிக பாடுகளுக்குள்ளதாக கடந்து சென்றது. ஆனால் விசேஷமாக இந்த இருவருமே கிரேக்க ஆதிக்கத்தில் உள்ள நாடுகளை, கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க பண்பாடுகளை கைக்கொள்ள வற்புறுத்தினார்கள். இதில் வசதி படைத்த யூதர்கள் தங்களை கிரேக்க மொழி கலாச்சாரத்துடன் இணைத்து கொண்டார்கள். அதாவது அவர்களை போல உடை உடுத்தி கிரேக்க மொழி பேசுவது, கிரேக்க பாரம்பரிய வழக்கப்பாடுகளை மெதுவாக கொண்டு வருவது. இவர்களுக்கு ஹெலனிஸ்ட் என்று ஒரு பெயர். ஹெலனிஸ்ட் தி கிரீக் லவ்வர்ஸ், அதாவது கிரேக்கு விரும்பிகள் என்கிற அர்த்தத்தில் அவர்களுக்கு அந்த பெயர் இருந்தது. இவர்கள் எல்லாமே மேல்மட்ட மக்கள். இவர்கள் கிரேக்க அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே செயல்பட்டார்கள். இவர்கள் அது மாத்திரமல்ல, யூத மதத்தை இன்னும் கொஞ்சம் புதுசாக லகுவாக மாற்ற வேண்டும், இந்த சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க யூத மதத்தில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 புஸ்தகங்களை தவிர பிற புஸ்தகங்களை அதிகாரமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற புஸ்தகங்களை இவர்கள் அதிகாரமுள்ள புஸ்தகங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இவர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுதல், மறுமை வாழ்க்கை, தேவதூதர்கள் இவைகளை ஒப்புக்கொள்வதில்லை. இவர்கள்
ஹெலனிஸ்ட் என்கிற ஒரு பெயரில் இருந்தார்கள். இவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற போது சதுசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவங்க தான் இந்த காலத்துல தான் 283 கிறிஸ்துவுக்கு முன் 284 எபிரேய வேதாகமம் எகிப்து அரசனின் ஆணையின்படி, ஏனென்றால் அப்பொழுது எருசலேம் எகிப்து கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அவனுடைய ஆணையின்படி கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது செப்டுவஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் இது பழக்கத்தில் இருக்கிறது. இந்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புஸ்தகங்களும் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இது ஒரு கோத்திரத்துக்கு 6 பேராக இருந்து 12 கோத்திரத்துக்கு இருந்து 72 பேர் இருந்து 70 நாட்களிலே இதை செய்து முடித்தார்கள் என்று ஒரு பாரம்பரிய கதை உண்டு. 72 பேர் இருந்தாலும் 70 செப்டுவஜிஸ்ட் என்றால் 70 என்கிற பெயராலே இது அழைக்கப்பட்டது. இதே காலத்திலே இந்த சதுசேயர்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவினர் தங்களை செப்பரேட்டிஸ்ட், அதாவது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். இவர்கள் எபிரேய பாரம்பரியம், கலாச்சாரம், யூத மத வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கிரேக்க மோகத்தை வெறுத்தார்கள். ஜெப ஆலயங்களிலே வேத போதனையும் விளக்கமும் அதன் அடிப்படையிலே கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் இவர்கள் கொடுத்து வந்தார்கள். இவர்கள் பரிசேயர்கள், அதாவது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்ப அர்த்தத்தில் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 2 குரூப் அப்பதான் உருவானது. கிமு 203 சிரியாவின் ராஜாவான அண்டியோகஸ் த கிரேட் என்பவர் எருசலேமை தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். எகிப்தின் ஆளுகை கீழாக இருந்த எருசலேமை ஜெயித்து தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். இவர் எகிப்துக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்து அதையும் தன் ஆளுகை கீழே கொண்டு வருவதற்கு யுத்தம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு பிற்பாடு இவருடைய மகன் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு 2 மகன், மூத்த மகன் ஆட்சிக்கு வந்தான். வந்த சில காலத்தில் அவன் மரித்துவிட அவன் தம்பி ஆகிய அந்தியோகஸ் எபிபனஸ் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். இவரை குறித்தும் தானியேலுடைய 8வது அத்தியாயத்திலும் 11வது அத்தியாயத்திலும் சற்று விளக்கமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. இவன் காலத்திலே யூதேயா மகா உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்றது. தானியேல் 8வது அத்தியாயம் 9 இருக்கக்கூடிய அந்த சின்ன கொம்பு என்று அழைக்கப்படுவது இவன் தான் என்று சொல்கிறார்கள். இவன் எருசலேமை தன் ஆலயத்துக்கு கொண்டு வந்த உடனடியாக இவன் செய்த முதல் காரியம், பிரதான ஆசாரியன் ஆரோன் வம்ச வழியில் தான் வர வேண்டும். ஆனால் அந்த ஆரோன் வம்ச வழியில் தான் வர வேண்டும் என்பதை தள்ளி விட்டு யார் வேணுமென்றால் எந்த வம்சத்தை சேர்ந்தவனாலும் வரவேலாம் என்று இவனுக்கு யார் அதிக பணம் கொடுக்கிறானோ அவனை பிரதான ஆசாரியனாக நியமித்தான். இதிலே ஜேசன் என்பவன், இவன் பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவன். இவன் அவனுக்கு நான் வருஷம் பணம் கொடுக்கிறேன் என்று பேசி இவன் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய தம்பி மெனலேஸ் என்பவன் இதை அறிந்து கொண்டு பிற்பாடு இவன் போய் அந்த அந்தியோகஸ் எபிபனஸை பார்த்து அவன் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக நான் கொடுக்கிறேன் என்று அவனிடத்துல பேரம் பேசினதுனால அந்தியோகை எபிபனஸ் ஜேசனை தள்ளி விட்டுட்டு இந்த மெனலேஸை பிரதான ஆசாரியனாக நியமித்தான். இவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்காக தேவாலயத்தில் இருந்த பொன் பொற்பாத்திரங்கள் இவைகள் எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டான். இதனால இவங்களுக்குள்ளேயே நான் பிரதான ஆசாரியனா நீ பிரதான ஆசாரியனா இருப்பனாங்கிற ஒரு பிரிவினையும் சண்டையும் இருந்து கொண்டு வந்தது. இந்த அந்தியோகஸ் எபிபனஸ் என்பவன் கிமு 171 எகிப்துக்கு விரோதமா போய் யுத்தம் செய்தான். இவன் எருசலேமை தாண்டி எகிப்துக்குள்ள போய் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அங்கே இருந்து அவன் இறந்து விட்டதாக ஒரு தகவல் வருகிறது எருசலேமுக்கு. உண்மையில அவன் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருந்தான். ஆனா அவன் இறந்து விட்டான் என்று ஒரு தகவல் தவறாக வந்ததுடனே எருசலேமில் இருந்து யூதர்கள் உடனடியாக அப்பொழுது ஆசாரியனாக இருந்த மெலோனேஸை தள்ளி விட்டுட்டு ஜேசன் அவன் குழுவினர் ஆசாரியனாக மேலே ஏறுகிறார்கள். ஒரு பெரிய விழா கொண்டாட்டம், தங்கள் சத்துரு இறந்து விட்டான் என்று அவன் இறந்ததை பெரிய விழாவாக கொண்டாடினார்கள். அந்தியோகஸ் எபிபனஸ் எகிப்திலே யுத்தத்திலே செத்து போயிட்டான், நமக்கு விரோதமா வந்தான் செத்துட்டான் என்று சொல்லி ஒரு விழா கொண்டாடுறாங்க. ஆனா
அந்தியோகியஸ் எபிஃபனஸ் சாகவில்லை, அவன் உயிரோடு தான் இருந்தான். அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே மிகுந்த கோபத்தோடு எருசலேம் நோக்கி வந்தான். இந்த தள்ளிவிட்டான பிரதான ஆசாரியன் பொறுப்பில் இந்த மெனோலேஸ் என்பவன் அவனுடைய உதவியோடு ஓய்வு நாளிலே எருசலேமிலே புகுந்து 40,000 பேருக்கு மேலாக கொலை செய்தான். அவன் எபிஃபனஸ் யார் யாரெல்லாம் காட்டுறானோ, கையை காமிக்கிறானோ, அவர்களை எல்லாம், அந்த ஜேசனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், வைராக்கியம் இருந்த பரிசேயர்கள், இந்த குழுவை சேர்ந்தவர்களை, முக்கியமான பக்தி உள்ள ஜனங்களில் ஒரு 40,000 பேர் ஒரே நாளில் அவன் கொலை செய்கிறான். கொலை செய்து விட்டு இந்த மெனோலஸ் உதவியோடு தேவாலயத்தில் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ள போனான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசிரியர் இருந்தவரை யாரும் வருடத்தில் ஒரு முறை பஸ்கா அன்னைக்கு தவிர மறுநாள் போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்களை தவிர வேற யாரும் தூபம் காட்ட போகக்கூடாது. ஆனா அவன் பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்சிட்டு அது மாத்திரமல்ல, யூத மக்களுடைய அருவருப்பான பன்றியை பலிபீடத்திலே பலிபீடத்தில் பன்றியை வெட்டி பலிவிட்டு அந்த பன்றி ரத்தம் மாமிசத்தினால அந்த தேவாலயத்தை முழுவதும் நிரப்பி தேவாலயத்தை முழுவதுமாக பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். இதை தானியேல் 8வது அத்தியாயத்திலையும் இது விசேஷமாக இதை கொடுக்கிறது. 11வது வசனத்திலே 8:11 அது சேனையினுடைய அதிபதி பிரிந்து தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சத்தியத்தை தரையில் தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. ஸோ தேவாலயம் பரிசுத்த குலைச்சலாக்கி தள்ளப்பட்டு போனது. இது அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டு இருந்தது, பரிசுத்த குலைச்சல் ஆகிவிட்டது அப்படின்னு. இந்த ஒரு காலம் நடந்து கொண்டு வருகிற போது அவன் மெதுவாக பின்னாடி கிரேக்கர்களுடைய தலைமை கடவுளான ஜிஎஸ்ஐ தான் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ஜிஎஸ்னுடைய உருவ சிலையை கொண்டு வந்து தேவாலயத்தில் நடுவிலே வைத்து அதைத்தான் ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னான். யூத மதம் தடை செய்யப்பட்டது. யூத மத சுருள்கள், வேதாகம சுருள்கள் எல்லாம் எரித்து கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டது. விருத்த சேதனம், ஓய்வு நாள், பலிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. கிரேக்க மத வழிபாட்டிற்கு ஜனங்கள் மாற கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இது மிக மோசமாக நடந்து கொண்டிருந்த ஒரு நாளிலே சுமார் 166வது வருடம், கிமு 166வது வருடத்திலே இதற்கு விரோதமாக ஹாஸ்மோன் என்கக்கூடிய ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த, பிரதான ஆசாரியன் வம்சம் கிடையாது, பட் அந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த மத்தத்தியாஸ் என்பவரும் அவருடைய 4 மக்களும் எழும்பினார்கள். இவர்கள் பட்டணத்திலே வந்து பலிபீடம் கட்டி, ஜேசுக்கு பலிபீடம் கட்டி பன்றியை பலி கொடுத்த ஒருவன் பலி கொடுக்கிற போது எல்லாரும் வந்து அதை வணங்க முடியாத கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது இவர் எழுந்து முன்னேறி சென்று அந்த பன்றியை பலி கொடுத்தவனை வெட்டி அவனை உள்ளே பலியிட்டார். ஜேசுடைய சிலை அங்கு நொறுக்கப்பட்டது. ஒரு வைராக்கியம் உள்ள மக்கள் எல்லாம் அவரோடு உடன் சேர்ந்து கொண்டார்கள். உடனடியாக அவர்கள் இந்த சிறிய ராஜாவின் ஆளுகைக்கு விரோதமாக எழும்பினார்கள். கொரில்லா தாக்குதல் முறை என்ற கூடிய ஒரு முறையிலே அவர்கள் சிறிய இராணுவத்தை தாக்கினார்கள். ஒரு யுத்தத்திற்கென்று ஒரு வரைமுறை எதுவுமே இல்லாமல் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் முதல்ல இந்த கொரில்லா முறை யுத்தங்கிறது வந்து இங்கே தான் ஆரம்பமானது. இவர்கள் எழும்பினார்கள். எழும்பி இந்த சிரியாவை ராஜாவை வெட்டி அவனை விரட்டி விட்டு இந்த எருசலேம் பட்டணத்தை தங்கள் ஆளுகை கீழாக கொண்டு வந்தார்கள். இதுல முக்கியமானவர் அந்த மத்தியாசினுடைய மகன் ஜூடா, த மக்கபீஸ். மக்கபி என்ற சம்மட்டி என்று அர்த்தம். இவர் அவருடைய 2வது மகன். அவர் இதில் முக்கியமாக இருந்து தலைமை தாங்கி சென்றார்கள். இவரோடு பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்து மீண்டும் அதை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்தார்கள். இது நடந்தது 165வது வருடம். அவர்கள் கணக்கின்படி 9வது மாத கடைசி 10வது மாதத்தில் வருகிற 25ஆம் நாள்
இதை ஃபீஸ்ட் ஆஃப் ஹனூக்கா என்று இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். இதுதான் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியில வரக்கூடிய ஒரு பண்டிகை. யோவான் சுவிசேஷம் 10வது அத்தியாயம் 22 பார்த்தா, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அன்று தேவாலயத்திலே இயேசு நின்று கொண்டிருந்தார் என்று வாசிக்கலாம். இது இந்த பண்டிகை தான். இது சரியாக நடந்த காலகட்டம் கூட தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் முன்னாடி சொல்லியிருக்கிறார். அது தானியேல் 8வது அத்தியாயத்தில் 10, 13, 14 வசனங்களிலே, பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுப்பதை கொடுத்து உண்டான தரிசனம் எதுவரைக்கு இருக்கும் என்று கேட்டான். அவன் என்ன நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இந்த 2300 ராப்பகல் என்பது 2300 நாள். இது சரியாக கணக்கப்பட்டால் 6.5 வருடங்கள் வரும். அவன் தேவாலயத்தை அசுத்தப்படுத்திய நாளிலே இருந்து 6.5 வருடங்கள் சரியாக அந்த நாள் கடந்து வருகிற போது தேவாலயம் மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டது. இது நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு ஊடாலேயே வேறு ஒரு காரியமும் நடந்தது. நெகேமியாவினுடைய காலத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து அவர்கள் ஆராதனைகள் முறையை ஒழுங்குபடுத்தும் போது, நம்ம நெகேமியா புஸ்தகத்திலையும் மல்கியாவிலும் படிக்கிறோம், ஆசாரியர்கள் அநேகர் புறஜாதியினரை திருமணம் பண்ணி தங்களுடைய கட்டளைக்கு விரோதமாக தங்களுடைய பரிசுத்த குலைச்சலுக்கு ஆனதுனால அநேகர் ஆசாரியராக இராதபடி வெளியே தள்ளப்பட்டார்கள். புறஜாதியிலே பெண் கொடுத்தவர்கள் அந்த பிள்ளைகளையும் பெண்களையும் வெளியே அனுப்பி தங்களை சுத்திகரிக்க முடியாத ஒரு காலம் நடந்தது. அப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன் கூட சமாரியாவில் ஒரு பொண்ணை மணந்து கொண்டான் என்பதற்காக நெகேமியா அவனை கடிந்து கொண்டு ஆசாரிய பதவியிலிருந்து அவனை வெளியே தள்ளினார். அந்த காலகட்டத்தில் இதே போன்ற புறஜாதியை மணந்து கொண்ட ஒரு ஆசாரியன் அவன் சமாரியாவுக்கு வந்து சமாரியாவில் உள்ள கெர்ஷிம் மலையிலே யெகோவா தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி அங்கு ஆராதனையை ஆரம்பித்து சமாரியர்களுக்கு அவன் ஆசாரியன் ஆனான். யூதர்களுக்கு எருசலேமிலே பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கிறார். இவர் சமாரியாவில் உள்ளவர்களுக்கு இவன் ஆசாரியன் ஆனான். ஆனால் இந்த ஹஸ்மோன் என்கிற வம்சவழியில ஆசாரியர்கள் எருசலேமை ஆளுகைக்குள்ள கொண்டு வந்தார்கள். இவர்கள் ஆசாரியர்கள், ராஜா கிடையாது. ஆனால் ஜனங்கள் வழி நடக்கக்கூடிய வழிமுறைகள் இவர்கள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். சுமார் 100 வருடம் வரைக்கும் எருசலேம் இவர்கள் ஆளுகையின் கீழாக இருந்தது. கிமு 165 63 வரைக்கும் இவர்கள் ஆளுகை கீழாக இருந்தது. இவர்கள் ஆசாரியராக இருந்து ஜனங்களை வழிநடத்தினார்கள். ராஜா என்று அழைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் ராஜா என்றால் அது தாவீது வம்சத்தில் தான் வர வேண்டும். இவர்கள் ஆசாரி வம்சத்தில் வந்தவர்கள். அதிலும் ஆசாரி வம்சத்திலும் பிரதான ஆசாரியனடாக ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல. ஆனாலும் சரியான ஒரு ஆசாரியன் ஒருவன் எழும்பும் வரை நாங்கள் மேற்பார்வை செய்கிறோம் என்று இருந்தார்கள் ஒழிய, நான் தான் பிரதான ஆசாரியன் என்றும் அவர்கள் வரவில்லை, நான் தான் ராஜா என்றும் வரவில்லை. இந்த காலகட்டத்திலே இந்த ஹஸ்மோன் வம்சாவளியிலே வந்த ஜான் ஹெர்குனஸ் என்பவர் யூதாவின் பக்கத்திலிருந்து சமாரியாவையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். அதனுடைய முக்கிய நோக்கம் கெர்ஷேமிலே அவர்கள் கட்டியிருந்த அந்த அடுத்த ஒரு தேவாலயத்தை நொறுக்கி போடத்தான். இவர்கள் ஜனங்களோடு போய் அந்த தேவாலயத்தை சுத்தமாக தரைமட்டமாக்கினார்கள். யெகோவா தேவனுக்கு ஒரே ஒரு ஆலயம்தான், அது எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயம்தான், வேறு எங்கேயும் கிடையாது என்பதற்காக அதை நொறுக்கி போட்டார்கள். அது முதல் கொண்டு அங்கிருந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏற்கனவே நெகேமியா காலத்தில் நாங்களும் வணங்குகிறோம், நாங்களும் தேவாலயத்தை கட்டுகிறோம் என்ற போது நெகேமியாவும் எஸ்ராவும் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுக்கு எங்களுக்கும் பங்கு கிடையாது, எங்களுக்கு ஆலயத்தை நாங்களே கட்டிக்குவோம், நீ உள்ள வராதன்ட்டாங்க. அப்போதிருந்தே சமாரியர்கள் இவர்களுக்கு விரோதமாகத்தான் இருந்தார்கள். இப்பொழுது அது இன்னும் பெரிய போராட்டமாக மாறிவிட்டது. யோவான் 4வது அத்தியாயம் 19-20 கிணற்றருகிலே இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்த போது அவள் இதைத்தான் கேள்வி கேட்டாள். எங்கள் முன்னோர்கள் இந்த மலையின் மேலே ஆராதனை செய்தார்கள், நீங்களோ எருசலேமில் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எது சரி என்று அவள் கேள்வி கேட்டது இந்த சம்பவத்தை வைத்து தான் அவள் கேட்டாள்.
உண்மையிலே இந்த கெர்ஷிம் மலை என்பது உபாகமம் புஸ்தகத்திலே 27வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் வருகிறது. எப்பொழுது வாக்குத்தத்த தேசத்திற்கு நுழைகிறீர்களோ அப்பொழுது தேவன் கட்டளையிட்டது, அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்துக் கொண்டு கெர்ஷிம் மலையின் மேலே இஸ்ரவேலின் 6 கோத்திரமும் அதற்கு எதிராக உள்ள ஏபால் மலையின் மேலே 6 கோத்திரமும் நின்று கொண்டு இந்த உபாகம புஸ்தகத்துக்குள்ள ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் மாறி மாறி கூற வேண்டும் என்று, கெர்ஷிம் மலையிலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஏபேல் மலையிலிருந்து சாபத்தையும் கூற வேண்டும் என்று. அதனால இவர்கள் அந்த கெர்ஷிம் மலை தான் ஆசீர்வாதத்தின் மலை, ஆண்டவர் சொன்ன மலை என்று சொல்லி அங்க கட்டியிருந்தாங்க. அதைத்தான் இவங்க இடிச்சு போட்டாங்க. அதுல இருந்து இன்னமும் அந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் நடுவிலே பகை இன்னும் அதிகமாக மாறி போய்விட்டது. இதே காலகட்டத்தில் ரோம் ஒரு வல்லரசாக மெதுவாக உருவாகி வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஹாஸ்மோனியர்கள், இந்த எருசலேமை ஆண்டு கொண்டு வந்த அந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த வந்தவர்கள் பிற்காலத்திலே ரோம் வல்லரசாக எழுந்தபோது இந்த சீரியாவுக்கு விரோதமாக உதவும்படி அவனை தங்களுக்கு உதவி செய்ய முடியாத அவனை வேண்டினார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான், சீரியாவை ஜெயித்ததுக்கு அப்புறம் ரோமையும் தன் ஆளுகைகளாக கொண்டு வந்துட்டான். கிமு 663 பாம்பே என்கக்கூடிய என்ற ரோம சீசர் என்பார்கள். நம்ம தமிழிலே ராயன் என்று வரும், ஆங்கிலத்திலே சீசர் ராயன் என்று வரும். அவனில் அந்த ரோமனுடைய ஆளுகை செய்கிறவன் அவன் எருசலேமை தன்னுடைய ஆளுகை கீழாக ரோம ஆளுகை கீழாக கொண்டு வந்தான். அதிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் எருசலேம் ரோம ஆளுகை கீழாகத்தான் இருந்தது. கிமு 47 63 இவன் ஆளுகை கொண்டு வந்தான். 47 ஆண்டிபேட்டர் என்கின்ற ஒரு இதுமேயன் என்றால் அவன் ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்த மலை மேலே குடியிருந்தார்கள். அவர்கள் விரட்டப்பட்டு பாலைவன பகுதியிலே இதுமேயா என்கிற பகுதியிலே குடியிருந்தார்கள். அதனால அவர்களை இடுமன்ஸ் என்று அழைத்தார்கள். அதனுடைய தலைவனாக இருந்த ஒருவன் ரோம அரசாங்கத்தை சேர்ந்து சந்தித்து இந்த எருசலேமை ஆளுகை செய்யும்படியாக ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடு, கவர்னராக எனக்கு கொடு, நீ வேண்டுகிற பணத்தை நான் உனக்கு வருஷம் செலுத்துகிறேன் என்று பேரம் பேசி அவன் யூதாவின் கவர்னராக, ரோம கவர்னராக நியமிக்கப்பட்டான். ஆனால் இவன் கிங் ஆஃப் எருசலேம் என்று தன்னை அழைத்து கொண்டான். இவனுக்கு 2 மகன்கள். அந்த 2 மகனிலே அந்த யூதா பிராந்தியத்தை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை கலிலேயா என்றும் ஒரு பகுதியை எருசலேம் என்றும் பிரித்து கொண்டு, யூதா என்றும் பிரித்து கொண்டு, ஒன்றுக்கு ஒரு மகனையும் யூதாவின் பகுதிக்கு ஒரு மகனையும் 2 மகனையும் தனக்கு கீழாக அவன் நியமித்து விட்டான். ஸோ அவனுக்கு பிற்பாடு யூதாவை ராஜாவாக, கலிலேயும் ராஜாவாக இருந்தவர்கள் இவனுடைய மகன்தான். அந்த யூதாவை ஆண்டவன் பெயர் தான் ஏரோது. இவன் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றினவன், ஹெலனிஸ்ட் என்கிற குரூப்பை சேர்ந்தவன். ஆசாரிய வம்சமான ஹாஸ்மோன் வம்சத்தை முற்றுமாக வெறுத்தான். என்றால் அவர்கள் இருக்கும் வரை ஜனங்கள் தன்னை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக அந்த ஹாஸ்மோன் வம்சத்தையே முற்றுமாக கொலை செய்து அழித்தான். அந்த வம்சத்தை சேர்ந்த எல்லாரையுமே கொலை செய்து அழித்தான். அப்பொழுது எருசலேமிலே ஆசாரியனாக யார் வருகிறான், யார் தனக்கு அதிகம் பணம் கொடுக்கிறானோ அவனுக்கு ஆசாரிய பட்டத்தை கொடுத்தான், பிரதான ஆசாரிய பட்டத்தை கொடுத்தான். அப்படி வந்தவர்கள் தான் நம்ம படிக்கிற அண்ணா, காய்ஃபா, இவர்கள் எல்லாம் பேரம் பேசி வந்தவர்கள் தான். அந்த பேரத்தை கொடுப்பதற்காக எருசலேமில் வரக்கூடிய பலிகள் மற்ற காரியங்களிலிருந்து வரி வசூல் செய்து சுத்தி உள்ள புற இனத்தார் வந்து ஆராதனை செய்யக்கூடிய இடத்தை எல்லாம் பஜாராக மாற்றி, ஆடு மாடு விற்பனை நிலையங்களாக மாற்றி, எவ்வளவு வகையில தான் மக்களிடத்திலிருந்து காசு படிக்க முடியுமோ பறித்து அவர்களுக்கு கொடுத்து, ஆனால் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பகுதியில் பிரதான ஆசாரியனாக அவர்கள் இருந்தார்கள். இந்த ஏரோது எவ்வளவு மோசமாக இருந்தால் என்றால் அவனுடைய மனைவி மரியமே, அவளையும் கொலை செய்தான். காரணம், அவன்
கெர்சேம் மலையில் உள்ள தேவாலயத்தை அழித்த ஜான் ஹெர்கஸ் என்பவனுடைய பேத்தி. அவள் ஹாஸ்மோன் வம்சத்தை சேர்ந்தவள். அவனுடைய பேத்தி அதிகாரத்துக்கு வருவதற்காக, ஆட்களை சரி செய்வதற்கு அவளை திருமணம் பண்ணி வேலை வந்துவிட்டு மெதுவாக, ஆனால் பிறகு அவளையும் கொலை செய்தான் என்றால் வளர்ந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்று. அது மாத்திரமல்ல, அவனுக்கு அவள் மூலமாக பிறந்த 2 பிள்ளைகளையும் கூட கொலை செய்தான். அவ்வளவு கொடூரமான, தன் பதவியை காற்றுக்கொள்வதற்காக எதை வேண்டுமானால் யாரை வேண்டுமானால் கொலை செய்யக்கூடியவன். எனவேதான் ராஜா ஏரோதுக்கு பிள்ளையா இருக்கிறத காட்டிலும் எருசலேமில் பன்றியா இருப்பது நலம் என்ற கூடிய ஒரு பழமொழி ரோமிலே உருவானது இவனுடைய நடத்தை நிமித்தமாக. இவன் காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவேதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஞானிகள் வந்து கேட்டபோது தேடி பிடித்து விரட்டி அந்த பெத்லகேமில் உள்ள எல்லா பிள்ளைகளையுமே கொலை செய்தானவன். அவ்வளவு மோசமான ஒரு மனிதன் இவன். யூதரில் பெரும்பான்மையான பரிசேயரை திருப்திப்படுத்த என்றால், அவர்கள் பெரும்பான்மை மக்கள் அவர்கள் தான், ஜனங்களும் அவர்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் கொஞ்சம் இருந்தாங்க. இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக தேவாலயத்தை நான் புதுப்பித்து கட்டித்தருகிறேன் என்று ஹாஸ்மோனியர் மூலமாக தேவாலயம் திரும்ப சுத்திகரிக்கப்பட்டது. ஆனாலும் பல பகுதிகளில் இடிந்து போனதால் அதை கட்டித்தருகிறேன் என்று சொல்லி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை தேவாலயத்தை கட்டி தருவேன் என்ற உடனே பரிசேயர்கள் தங்களுக்கு தேவாலயம் வரட்டும் என்றால், யார் வேணுமானாலும் ராஜா வரட்டும், நீ சொல்றதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று வந்துட்டாங்க. அதனால கிமு 13 இயேசுக்கு முன்னாடி 13வது வருடத்திலே தேவாலயத்தினுடைய மைய பகுதி பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இவைகளெல்லாம் கட்டி முடித்து விட்டான். பெரும்பான்மையானது பலிபீடம் இவைகளெல்லாம் முடித்து விட்டான். பட் அந்த சுற்றுப்பிரகாரம் அதை இதையெல்லாம் வந்து நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன் புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த புதுப்பிக்கும் பணி கிபி 64 வரைக்கும் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிற போதே அங்கே தேவாலயத்தில் பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் அவங்க கேட்டாங்க, எவ்வளோ பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு எப்படி கட்டுறாங்க பாருங்கன்னு அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் எல்லாம் எரியப்படும் நாள் வருகிறது என்று சொன்னார். அவர் காலம் வரைக்கும் 64 வரைக்கும் அந்த தேவாலயத்தை தொடர்ந்து கட்டி கொண்டே வந்தான். ஆனால் 70 வருஷத்துல ரோமர்களால் திரும்ப முற்றுமாக ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் அழிக்கப்பட்டு போனது. ஆனால் இயேசு பிறந்த போது, இது இயேசுவுக்கு பிற்பாடு நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த ஏரோது தான் ராஜாவாக இருந்தான். அப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யூதர்கள் ஜனங்கள் 5 பிரிவாக பிரிந்திருந்தார்கள். முக்கியமாக 5 பிரிவுகள் அவர்களுக்குள்ளாக இருந்தது. முதலாவது பிரிவு பரிசேயர்கள். இவர்கள் தான் கொஞ்சம் பெரும்பான்மையாக இருந்தவர்கள். வேத வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இவர்களில் இருந்துதான் வேத பாரகர்கள், அதாவது வேதத்தை போதிக்கக்கூடிய டீச்சர்ஸ்கள் உருவானார்கள். இவர்கள் வேத வார்த்தைக்கு விளக்கமும் அதை வாழ்வில் கடைபிடிக்க வழிமுறைகளையும் கூறினார்கள். அநேக கட்டளைகளுக்கு தங்கள் விருப்பத்தின்படி விளக்கம் கொடுத்தார்கள். தேவனுடைய உண்மையான கருத்தின்படியாக அல்ல, வார்த்தைக்கு வார்த்தையாக ஜனங்களை கொஞ்சம் கடினப்படுத்தக்கூடியதாக அந்த விளக்கத்தை மாற்றி சில பாரம்பரியங்களையும் இணைத்து அவர்கள் கட்டளைகளாக இந்த வேத வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவுக்கு எப்போதும் அவரை வசனத்தை கொண்டு பரீட்சை செய்கிறவர்களாகவே இருந்தாங்க. இயேசுவுக்கு மிகப்பெரிய சத்துருவாக இருந்தவர்கள் இந்த பரிசேய கூட்டத்தார்கள் தான். இயேசுவும் இவர்களை மிக மோசமாக கடிந்து கொண்டார். மத்தேயு 23வது அத்தியாயம் வாசித்தீங்கன்னா அந்த ஒரு அத்தியாயம் பூரா இவர்களை கிளிகளில் கிழிச்சு தான் எடுக்கிறார். இரண்டாவது ஒரு குரூப் சதுசேயர்கள். இவர்கள் யூத மக்களிலே சிறுபான்மையினவர்கள், ஆனால் மேல் மட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்களாம் அரிஸ்டோக்ராட் வம்சத்தை சேர்ந்தவங்க, ஹை குவாலிட்டி டாப் கிளாஸஸ். இவங்கெல்லாம் இவங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக, பண பலம் உள்ளவர்களாக, அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எப்பொழுதுமே கிரேக்க தேச ஆதரவாளர்களாகவே இருந்தார்கள். ஹெலனிஸ்டாக இருந்த இவர்கள் தான் பிரதான ஆசாரியனுடைய பதவியும் பொறுப்பும் இவங்க கண்ட்ரோலுக்குள்ள தான் இருந்தது. இவர்கள் தங்களை ஜடோகிட்ஸ் என்று பிற்காலத்தில் அழைத்து கொண்டார்கள். ஹெலனிஸ்ட் என்கிற பெயரை மாற்றிவிட்டு ஜடோகிஸ்ட் என்று அழைத்து கொண்டார்கள். இதற்கு ரைட்சஸ், நீதிமான் என்று அர்த்தம்.
இவர்கள் மத சட்டம் வேற, தேச சட்டம் வேற. அதனால மத சட்டத்தையும் தேச சட்டத்தையும் இணைக்காம தேசத்து குடிமகன் தேச கட்டளையை நிறைவேற்றணும், மத வழிபாடு வரும், மத கட்டளையை வழிபாடு பண்ணணும் என்று சொல்லி ஒரு மாதிரியாக போனவர்கள். வேதத்தினுடைய பல புஸ்தகங்களை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. முதல் 5 புஸ்தகங்கள் தான். இவர்களும் இயேசு கிறிஸ்துவை பரீட்சை கேட்டார்கள். ஒருவனுக்கு 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. மூத்தவன் ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணா, அவள் இறந்து போனா. அடுத்தவன் அவளை திருமணம் பண்ணா, அவனும் இறந்து போனான். அடுத்தவன் பண்ணனா. இப்படி 7 பேரும் கல்யாணம் பண்ணி 7 பேர் இறந்து. இப்போ உயிர்த்தெழுதலில் அது யாருக்கு மனைவியாக இருப்பாள் அப்படின்னு ஒரு இக்கட்டம். உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி அவரை வம்பு வளர்க்குறதுக்காக, அவர் என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போங்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சரியான பதிலை சொல்லி அவர்கள் வாயை அடைத்தார். இவர்களும் இயேசுவுக்கு விரோதமாக, என்றால் ஆளுகையும் அதிகாரமும் பணபலமும் உள்ளவர்கள் எந்த ஒரு மனிதனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேருவதையோ அவன் பெரியாள் ஆகுவதையோ விரும்புவதில்லை. இவர்களும் விரும்புவதில்லை. பரிசேயர்கள் நாங்கள் தான் பரிசுத்தம் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்துட்டாரும் ஜனங்கள் அவங்க பின்னாடி போகிறத அவங்களும் விரும்பவில்லை. மூன்றாவதாக ஒரு கூட்டம் ஏரோதியர்கள். இவர்கள் இதுமேனாகிய ஏரோதினுடைய வம்சத்தை ஆதரிக்கிறவர்கள். அவன் குடும்பத்தை அவன் கூட்டத்தை சேர்ந்தே இருக்கிறவங்க. இவங்க அரசாங்க பொறுப்பிலே இருந்தவர்கள். இவர்களும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருந்தவர்கள் தான். இந்த ஏரோதியர் தான் வந்துட்டு சீசருக்கு வரி கொடுக்கறது நியாயமா இல்லையா சொல்லும் என்று இயேசுவை கேள்வி கேட்டவங்க. இதை தவிர இன்னொரு 2 குரூப்புகள் இருந்தது. ஜாஸ்தியாக நமக்கு அதை பற்றி வேதத்தில் விளக்கம் கிடையாது. 4வது குரூப்பு செலேத்தியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். செலேத்தியர்கள் என்றால் இவர்கள் புரட்சியாளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். தேச வைராக்கியம் உள்ளவர்கள், தேவ வைராக்கியம் உள்ளவர்கள். புற இனத்தானான ஏரோதும் ரோமும் தங்களை ஆளுகை செய்வதை எதிர்த்து அங்காங்கே வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள். இவர்கள் எப்படியாவது போராடி ஏரோதையும் ஒழித்து விட்டு ரோம ராஜ்யத்தையும் ஒழித்து விட்டு மீண்டும் தாவீதின் வம்சத்துக்கு கீழாக தேசம் வர வேண்டும், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஆளுகைக்கீழாக யூதர ஆளுகைக்கீழாக இந்த தேசம் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சிறு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இயேசுவுக்கு பதில் விடுதலை செய்யப்பட்ட பரபாஸ் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய 12 சீசர்களில் ஒருவரும் இந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் தான். லூக்கா 6வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு ஒரு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலாத்தே எனப்பட்ட சீமோன். இவனும் அந்த புரட்சியாளர்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன் தான். இயேசுனுடைய 12 சீசர்கள் ஒரு சீசனாக மாறினான். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு குரூப் இருந்தாங்க. தி ஏசன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர்கள், துறவிகள் என்று சொல்லலாம். இவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டிலே எந்த குறிப்பும் இல்லை. சரித்திரத்திலையும் பாரம்பரிய பின்னணியத்தில் தான் இவர்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்ந்தவர்கள். பொது வாழ்க்கையிலிருந்து தங்களை பிரித்து கொண்டு திருமணம் செய்யாமல், தேசத்தில் எது நடந்தாலும் அது தேவனுடைய ஆளுகையில் உண்டு. அவர் அவருடைய நேரத்தில் அவருடைய காரியத்தை செய்வார். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நம்ம அவங்க கூட போராடுறது, இவங்க கூட சண்டை போடுறது, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படின்னு தங்களை பிரித்து கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய மிக முக்கியமான பணி வேதாகமங்களை பிரதி எடுப்பது. இன்னைக்கு போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத அந்த காலத்துல வேதாகமத்தை பிரதி எடுப்பது, அதுவும் எபிரேய மொழி ரொம்ப சிக்கலான ஒரு மொழி. அதை வார்த்தைக்கு வார்த்தை காப்பி எடுக்கணும். அது ரொம்ப சிரமமான காரியம். ஏனென்றால் அவர்கள் ஒரு பக்கத்தை இன்னொரு பேப்பர்ல காப்பி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை தடவை வருதுன்னு எண்ணுவாங்க. கானா எத்தனை வருது, ஆனா எத்தனை வருது, ஈனா எத்தனை வருதுன்னு எண்ணுவாங்க. எண்ணி டோட்டல் போட்டுட்டு இவர்கள் ஒரிஜினல்லையும் அதே போல எண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த 2 லிஸ்டும் சரியா இருந்தா தான் இது சரி. மிக கடினமான ஒரு பணி. அப்படியாக செய்து அநேக வேதாகம சுருள்களை
இவர்கள் காப்பி எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய வேலை செய்தவர்கள். இவர்கள் வாழ்ந்தது சவக்கடலை சுற்றி, டெட்சி என்கிற அந்த சவக்கடலை சுற்றியுள்ள கும்ரான் என்ற பகுதியில் உள்ள பாலைவன பகுதியில் உள்ள குகைகளிலே வாழ்ந்து வந்தார்கள். உண்மையிலே நாம் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள். அநேக வேதாகம பிரதிகள் நகல் எடுக்கப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது இவர்களால் தான். ஏனென்றால் நம்முடைய கையிலே பழைய ஏற்பாட்டினுடைய மூலப்பிரதிகள் எதுவுமே கிடையாது. காப்பி எடுக்கப்பட்ட காப்பி எடுக்கத்தான். அதில் எந்த காப்பி ரொம்ப வருஷத்துக்கு முந்தினதோ அதுதான் கரெக்டு அப்படின்னு ஒத்துக்கொள்ளலாம். இந்த கும்ரான் பகுதியிலே பிற்காலத்தில் 1400 1500 வருடங்களிலே பிரிட்டிஷார் ஆளுகையின் கீழாக இது இருந்த போது ஒரு ஆடு மேய்க்கிறவனும் ஆடு மேய்க்கிற போது கல்லை கொண்டே இருந்தபோது ஒரு குகையிலே விழுந்து வித்தியாசமான சத்தம் வந்ததுனால அவன் ஏறி போய் உள்ள போய் பார்த்தான். அந்த குகைக்குள்ள நிறைய மண் ஜாடிகள் இருந்தது. மண் ஜாடிகளுக்குள்ள தோல் சுருள்கள் இருந்தது. இதை சொன்ன உடனடியாக அதை ஒருவன் எடுத்துக்கொண்டு விலைக்கு கொண்டு வந்தான். இதை அறிந்து அந்த பிரிட்டிஷார்கள் வேகமா அதை அனைத்தையும் அவன் கையிலிருந்து விலைக்கு வாங்கி கொண்டு போய் இன்றைக்கு அநேக மியூசியங்களிலே, லண்டனில் உள்ள மியூசியங்களில் அங்கெல்லாம் அந்த மூலப்பிரதிகள் என்னமா இருக்குது. அந்த மூலப்பிரதிகளை வைத்து தான் நம்மளுடைய வேதாகமத்தினுடைய பிரதியை அவர்கள் செக் பண்ணி சரிதானா என்று சரிபார்க்கப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அந்த வேதாகமத்தை அழிப்பதற்கு எவ்வளவோ காலங்கள் எவ்வளவோ முயற்சிகள் நடந்து வந்தது. அந்தியோகேஸ் எபிபனஸ் அதை சுத்தமாக அழித்து விட வேண்டும் முயற்சி செய்த போதும், பிற ராஜாக்கள் எவ்வளவோ ராஜாக்கள் முயற்சி செய்த போதும் அந்த காலகட்டத்தில் இவர்களால் அது பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த ஒரு 5 கூட்டங்களாக இருந்து 5 வித்தியாசமாக இருந்த காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று. ஸோ இந்த காலம் பூர்த்தியாகி வருவதற்கு சுமார் 430 வருடங்கள் வந்தது. அந்த ஏற்ற நேரம் வந்தபோது இயேசு கிறிஸ்து எருசலேமிலே வந்தார். பரிசேயர்கள் எதிர்பார்ப்பு மேசியா, சதுசேயர்கள் எதிர்பார்ப்பு மேசியா, செலாத்தியர்கள் எதிர்பார்ப்பு தங்களுக்கு தாவீதின் வம்சத்திலே ஒரு ராஜா, தி ஏசன்ஸ் அவர்கள் எதிர்பார்ப்பு மேசியா இருளின் ஆதிக்கத்தை ஒழித்து வெளிச்சத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் உண்மையிலே வந்தபோது இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் சொந்த ஒரு கருத்து வைத்திருந்தார்கள். இவர் இப்படித்தான் இருப்பார், இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்வார் என்று சொந்த ஒரு கருத்து வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களிலே தங்களுக்கு புரியாததை விட்டுவிட்டு தங்களுக்கு விருப்பமானதை மாத்திரம் பிடித்து கொண்டார்கள். அதன் நிமித்தமாக அவரை இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். அவர் முதல் வருகை 2ஆம் வருகை இணைத்து தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டது. உண்மையிலே அவர்களுக்கு 2 முறை வருவார் என்பது தெரியாது. அதனால 2வது முறை வர வேண்டியதை தான் 1வது வருகையில் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போனார்கள். இது நமது புதிய ஏற்பாடு படிக்கிற போது, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிக்கிற போது இந்த யூத ஜனங்கள் ஏன் இவருக்கு விரோதமாக இருந்தார்கள் என்பது இவர்கள் கடந்து வந்த காலம், இவர்களுக்குள்ள இருந்த மாறுதல்கள் இது தெரிந்தால்தான் நமக்கு இது புரியும். இதோடு இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்த சம்பவங்கள் முற்றுப்பெற்று விட்டது. இந்த காலத்தில் சில புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. ஆனால் அவைகளை ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் அவைகளை ஒத்துக்கொள்ளவில்லை. இது தேவனால் எழுதப்பட்டது அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல என்று புறக்கணித்து விட்டார்கள். சிலவற்றை இன்னும் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்திலே பிற்சேர்க்கையாக இவைகளை சேர்த்து வைத்திருப்பார்கள். இதிலே அந்த மக்கபேயர்கள் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் என்கிற ஒரு புஸ்தகங்களிலே இந்த ஜூதா மக்கபேயர் என்ற காலத்திலே அவர்கள் யாருக்கு விரோதமாக யார் சண்டை போட்டார், எங்கே வந்தார்கள் என்பதெல்லாம் இருக்கும். படித்தால் நமக்கு கொஞ்சம் குழப்பம்தான் வரும். அது இந்த நடைக்கும் அந்த நடைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே போல தொபியத்து, ஜூடியத்து என்கக்கூடிய ஒரு புஸ்தகங்கள், எரேமியாவினுடைய உதவியாளர் அந்த பாரூக் அவன் எழுதின புஸ்தகம், அநேக புஸ்தகங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது இந்த வேதாகமம் முழுமையான ஒரு இதுக்கு வராதனால பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது அல்ல என்று அதை தள்ளுபடி பண்ணிவிட்டார். இது தள்ளுபடி ஆகமம் என்று அழைக்கப்படும். ஆனால் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் அதில் ஒரு பாகத்தை ஒத்துக்கொண்டு அதை பிற்சேர்க்கை என்று உள்ளே வைத்திருப்பார்கள்.
இது இந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்த ஒரு அரசியல், ஆன்மீக, பொருளாதார வாழ்க்கையில ஜனங்களுக்குள்ளாக வந்த ஒரு மாற்றத்தினால வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்தபோது யோவான் ஸ்நானன் வந்தபோது சொன்ன வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான், காலம் நிறைவேறி விட்டது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அடுத்ததிலே இருந்து புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் அடுத்ததிலிருந்து படிப்போம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது நமக்கு கொஞ்சம் புரிந்திருந்தால் புதிய ஏற்பாட்டில் சில சந்தேகங்கள் எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இத்துடைய இன்றைய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.